கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பாஸ்டர் ரசல் என்ன சொன்னார் என்ற கேள்வி பதில் புத்தகம். கேள்வி எண் 15. முற்பிதாக்கள் ஜீவனுக்கான சோதனை. 1910 கேட்கப்பட்ட 12ஆம் கேள்வியின் முதல் பகுதி. முற்பிதாக்கள் ஜீவனுக்கான சோதனையில் இருந்தார்களா? பதில்: முற்பிதாக்கள் ஜீவன் அல்லது மரணத்திற்கான சோதனையில் இருக்கவில்லை. அவர்களை மரண தண்டனையில் இருந்து மீளுகிறவர்களாக செய்யும் நித்திய ஜீவனுக்கான விவேகமான வாய்ப்பின் நிலைமைக்குள் அவர்கள் ஒருபொழுதும் கொண்டு வரப்படவில்லை. நம்முடைய கர்த்தர் வரும் வரைக்கும் இப்படிப்பட்ட அறிவு மற்றும் வாய்ப்புக்கான நிலைமையை உலகத்தாருக்கு கிடைக்கவில்லை. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அவர் ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். இவைகள் கர்த்தருடைய காலத்திற்கு முன் ஒருபொழுதும் வெளிப்படுத்தப்படவில்லை மற்றும் இதன் விளைவாக இப்படிப்பட்ட பொறுப்பு இப்பொழுது இருக்கிறபடி வந்திருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட பார்வையில் யூத ஜாதி நிழலாக நீதிமான்களாக்கப்பட்டிருந்தது மற்றும் ஜீவன் மற்றும் மரணத்திற்கான சோதனையில் நிழலாக்கப்பட்டிருந்தது. நித்திய ஜீவன் மற்றும் மரணத்தை பொறுத்தவரையில் இது ஒரு நிஜமாக இருக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாது மற்றும் இதன் கீழ் நித்திய ஜீவனை அவர்கள் ஒருபோதும் அடைய முடியாது என்பதை தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தார். இந்த விஷயத்தில் அவர்கள் தாங்களாக செய்த எதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று அவர் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருந்தார். ஆகவே இது அவர்கள் ஜீவன் அல்லது மரணத்திற்கான சோதனையில் அவர்கள் நிழலாக அல்லது உருவகமான பார்வையில் மட்டுமே இருந்தனர். முற்பிதாக்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று நற்சாட்சி பெற்றார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை உறுதி செய்த போது அவர் இதை அவர்களுக்கு ஒரு பிரமாணமாக அல்லது கடமையாக அளிப்பதற்கு முன்பாகவே அவருக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்களை கேட்பதற்கு முன்பாகவே மற்றும் அவர்களுடைய கீழ்ப்படுதலுக்காக நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணுவதற்கு முன்பாகவே அவர்கள் இதில் தேவனை பிரியப்படுத்தினார்கள். உலகத்தின் மீட்பு இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருந்த போதும் ஆபிரகாம் தேவனிடத்தில் அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். இன்னும் கிறிஸ்து வந்திருக்கவில்லை மற்றும் ஆபிரகாம் ஜீவன் மற்றும் மரணத்திற்கான சோதனையில் இல்லாமல் இருந்தாலும் தேவன் தம்முடைய சலுகையை ஆபிரகாமுக்கு அளித்தார் மற்றும் அவர் தமக்கு பிரியமானவர் என்று அறிவித்தார். மற்றும் அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, மேன்மையான உயிர்த்தெழுதல் ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லாமல் இந்த முற்பிதாக்கள் அனைவருக்கும் உள்ளது. மனுஷிக பூரணத்திற்கான உயிர்த்தெழுதல், ஆனால் மனுஷிக பூரணம் கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஆட்சியின் கீழ் மட்டும் வரக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால் 1000 வருஷ யுகத்தின் முடிவு வரையில் முழுமையான பார்வையில் முற்பிதாக்கள் பிதாவிடம் அறிமுகப்படுத்தப்பட மாட்டார்கள். ஆகவே அந்த காலம் வரைக்கும் 1000 வருஷ யுகத்தின் முடிவில் ராஜ்யம் பிதாவினத்தில் ஒப்படைக்கப்படும் வரையிலும் இந்த முழுமையான பார்வையில் அவர்கள் ஜீவனை பெறமாட்டார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் மனுஷிக சுவாபத்தின் பூரணத்தையும் மற்றும் மாபெரும் மத்தியஸ்தர் மூலமாக மனு குலத்திற்கு அளிக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் 1000 வருஷ யுகத்தின் முடிவு வரையில் நித்திய ஜீவனுக்கு தகுதியாக தீர்மானிக்கப்பட போகிற வரைக்கும் அவர்கள் தேவனுக்குள்ளாக உண்மையான மற்றும் சொந்த உறவு முறைக்குள் வரமாட்டார்கள். ஏனெனில் தற்காலத்தில் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுபவர்களை தவிர அந்த யுகம் மனுக்குலம் அனைத்திலும் இருந்து நித்திய ஜீவனை பெற தகுதியானவர்களை தீர்மானிக்கும் அதே நோக்கத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. 1000 வருஷ யுகத்தின் முடிவில் மனுக்குலம் முழுவதும் பூர்ணமுள்ளவர்களாக இருக்கும் போது நித்திய ஜீவனுக்கான அவர்களின் தகுதி அல்லது தகுதியின்மைக்கான அவர்கள் பிதாவினால் சோதிக்கப்படுவார்கள். ஆதாமை போல பூரணத்தை அனுபவித்த சமயத்தில் நிரந்தரமான அல்லது நித்திய ஜீவனை பெறுவதற்கு அவன் தகுதி உள்ளவரா அல்லது இல்லையா என்று சோதிக்கப்பட்டார். புதிய உடன்படிக்கையின் ஏற்பாடுகளின் கீழ் முற்பிதாக்கள் உலகத்தாரின் ஒரு பகுதியாக இருப்பதால் 1000 வருஷ யுகம் முடிவு பெறும் வரைக்கும்
அந்த யுகத்தின் முடிவில் சோதனை முடிவு பெறும் வரைக்கும் நித்திய ஜீவனுக்கான அவர்களுடைய தகுதி தொடர்பாக தெய்வீக நீதிமன்றத்தின் இந்த முடிவை அவர்கள் பெறமாட்டார்கள். இந்த சோதனையின் முடிவு மாபெரும் வெகுமதியான நித்திய ஜீவனை உண்மை உள்ளவர்களாக இருக்கிற மற்றவர்களுக்கு கொண்டு வருவது போன்று முற்பிதாக்களுக்கும் கொண்டு வரும். கேள்வி எண் 16. முற்பிதாக்கள் 1000 வருஷ யுகத்தில் தேவனுடன் உறவு. 1911ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட 13ஆம் கேள்வியின் முதல் பகுதி. 1000 வருஷ யுகத்தில் முற்பிதாக்கள் தேவனுடன் உறவு முறைக்குள் இருப்பார்களா? பதில் ஆம். நாங்கள் பதிலளிக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் மூலமாக, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் மூலமாக 1000 வருஷ யுகம் முழுமைக்கும் முற்பிதாக்கள் தேவனுடன் உடன்படிக்கை உறவுக்குள் இருப்பார்கள். ஆனால் 1000 வருஷ யுகத்தின் முடிவு வரையில் அவர்கள் தேவனுடன் சொந்தமாக எந்த முறையில் நேரடியான உறவுக்குள் இருக்க மாட்டார்கள். 1000 வருஷ ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெறுகிற எல்லோரும் மாபெரும் மத்தியஸ்தர் மூலமாகவும் மற்றும் சகல கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள், ஜனங்கள் மற்றும் ஜாதிகளின் சார்பாக அவர்கள் தமது இரத்தத்தினால் முத்திரிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் மூலமாகவும் அவர்களை பெறுவார்கள். தேவனிடத்தின் தங்களின் உண்மை தன்மையை ஏற்கனவே எடுத்துக்காட்டியிருக்கிற முற்பிதாக்கள் விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெறுகிறவர்களாய் அவர்கள் பூர்ணத்துவத்தை படிப்படியாக செயல்முறைகளினால் அடையாமல் மாம்சத்தின் பூர்ணமுள்ளவர்களாக வெளிவருவார்கள். அவர்கள் பூர்ணமுள்ள மாம்சிக சரீரங்களுடன் வெளிவருவார்கள். அவர்களுடைய மனங்கள் ஏற்கனவே தேவனுடன் முழுமையாக இணக்கம் கொண்டிருப்பதனால் அப்படியே அவர்களுடைய சரீரங்கள் ஆரம்பத்திலேயே தெய்வீக பிரமாணத்திற்கும் முழுமையாக இணக்கமுள்ளதாக இருக்கும். இருப்பினும் நான் நம்புகிறோம் அந்த முற்பிதாக்கள் நல்வாய்ப்புடையவர்களாக இருப்பார்கள் மற்றும் அவர்கள் இன்னும் புதிய உடன்படிக்கையின் கீழ் இருப்பார்கள் மற்றும் இன்னும் அந்த மத்தியஸ்தரின் கீழ் இருப்பார்கள். ஏனெனில் அவர்களுடைய கடந்த கால அனுபவங்கள் எல்லாவற்றுடன் அவர்கள் சில தோல்விகளை அடைகின்றனர். ஏன், எப்படி? ஏனெனில் நம்முடைய கணிப்பை பொறுத்தவரையில் அவர்கள் கணிசமான அளவு அனுபவங்களை பெற்றிருந்த நிலையில் சபைக்கு வரக்கூடிய முழுமையான அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. வேத வாக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த முற்பிதாக்களின் மத்தியில் சிம்சோனுடைய பெயரை நாம் கவனிக்கின்றோம். தேவனிடத்தில் சிம்சோன் உண்மை தன்மையாக இருக்கவில்லை என்று அனுமானிப்பதற்கு வார்த்தையின் எந்த பார்வையிலும் நாம் எந்த காரணத்தையும் உடையவர்களாக இருக்கவில்லை. அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார், அவர் தேவனிடத்தில் முழுமையான விசுவாசம் கொண்டிருந்தார். இந்த குணங்களின் காரணமாக அவர் ஜெயம் கொண்டவராக எண்ணப்பட்டார் மற்றும் அந்த காலத்தில் விசேஷித்த ஆசீர்வாதங்களில் பங்கடைகிறவர்களில் ஒருவராக இருப்பார். ஆனால் ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு தேவைப்படுகின்ற இந்த எல்லா விஷயங்களின் முழுமையான பரந்த பலதரப்பட்ட அறிவை சிம்சோன் பெற்றிருந்தார் என்று சொல்வது முற்றிலும் வேறொரு முன்மொழிவு ஆகும். இந்த முற்பிதாக்களில் சிலர் தங்களுடைய வரம்புக்குட்பட்ட அனுபவங்களுடன் மேசியாவின் ஆட்சியின் காலத்தில் உள்நோக்கமின்றி சில தவறுகளை செய்யலாம் என்பதற்கு முற்றிலும் சாத்தியம் உள்ளது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அப்படி இருந்தால் உடன்படிக்கையின் இரத்தத்தின் கீழ் இருப்பதால் அவர்களுக்கும் மற்றும் தெய்வீக நீதிக்கும் இடையே மத்தியஸ்தருடன் இதற்கான தேவை அவர்களுக்கு இருக்கும் மற்றும் இந்த நிலைமையில் இருந்து ஆசீர்வாதம் பெறுவார்கள். ஆமீன்.